தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். காவல்துறை என்ன சொல்றாங்க, என்ன ஏன் அடுத்து இல்ல நீங்க மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, மக்களுக்கு 53 நாள் இடையூறு செய்யக்கூடாது என்ற முறையெல்லாம் நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எங்களால் மக்களுக்கு இடையூறு செய்ய முடியும், தீபாவளி நேரம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்ற முறையில் தான் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி கூட இதுவரைக்கும் அரசு அது என்ன அரசு தெரியல. இதே திராவிட கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் எங்க பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டோம். அதனால ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 94,000 பேருக்கு 16 மாசமா அரியர்ஸ் பெண்டிங், பென்ஷன் கிடைக்கும். பென்ஷன் வருது, மீது அரியர்ஸ் கிடைக்கல, பிஎம் கிடைக்கல, கிராட்டி கிடைக்கல, எல்ஐசி கிடைக்கல, லீவ் செலவு கிடைக்கல. அதே போல ஊதிய ஒப்பந்தம் போட்டு 5 மாசம் ஆச்சு, இதுவரை 8 மாசம் அரியர்ஸ் கொடுக்கணும், அதுவும் கொடுக்கல. அதை மருத்துவ காப்பீடு தேவைன்னு சொல்றோம் ஓய்வு பெற்றவனுக்கு, அதுவும் இல்லைன்றான். என்ன இதுவரைக்கும் பதிலே இல்லையே. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். செய்தியாளர்களை சந்திக்க அனுமதி கிடையாது என்ற வடிவத்தில் தற்பொழுது காவலர்கள் அந்த பேட்டி அளித்த பெரியவரை அடித்து இழுத்து செல்லக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே தொடர்ச்சியாக அவர் பேட்டி அளித்த ஒரே காரணத்திற்காக அவரை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மற்றவர்களை கூட நாங்கள் விடுவோம், ஆனால் செய்தியாளர்களை சந்திப்பவர்களை தான் முதலில் இழுத்து செல்வோம் என்ற அடிப்படையில் தற்பொழுது காவல்துறையினர் குண்டுகட்டாக அவரை இழுத்து சென்றிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். மறுபுறம்